இந்திய விமானப்படை தினத்தையொட்டி சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் போர் விமானங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். உலக அளவில் விமானப்படை வைத்துள்ள நாடுகளில் இந்தியா ஒரு முக்கிய இடம் கொண்ட நாடாக இருக்கிறது. விமானப்படையினுடைய இந்த பலத்தை பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி விமானப்படை தின விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு சென்னையில் கோலாகலமாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதற்காக நாளை தினம் சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் பார்வைக்கான சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் தாம்பரம் விமானப்படை தளத்திலும் இதற்கான விழா என்பது 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விமானப்படை தின விழாவை ஒட்டி தாம்பரம் விமானப்படை தளத்தில் இங்கு போருக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்கள், ரேடார் கருவிகள், ஏவுகணைகள் போன்றவை பொதுமக்கள் பார்வைக்காகவும் குறிப்பாக இங்கு அனுமதி பெற்று வரக்கூடியவர்களுக்கான பார்வைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரேடார் நமது விமானப்படையில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ரேடார்கள் ஒன்று. 150 கிலோமீட்டர் வான்பரப்பு சுற்றிலும் ஏதாவது எதிரி விமானங்கள் வந்தாலோ, எந்த ஒரு அசைவுகள் விண்வெளியில் இருந்தாலோ அதனை கண்டறிந்து வானத்திலேயே அதனைக்கான தகவல்களை கொடுக்கக்கூடிய விமானமாக இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற மற்றொரு விமானம், இது நமது விமானப்படையினுடைய பல்வேறு பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய கேரியர், அதாவது பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய விமானமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் இங்கு பார்க்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டர், அட்டாக் ஹெலிகாப்டர் என சொல்லுகிறார்கள். இந்த ஹெலிகாப்டர் மூலமாக எதிரி விமானத்தை சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த துப்பாக்கி முனை எதிரே இருக்கிறது. நம் கண்முன்னே அதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹெலிகாப்டர் மல்டி ரோல் ஹெலிகாப்டராக இருக்கிறது. சுமார் 550 கிலோமீட்டர் இந்த ஹெலிகாப்டர் நேரடியாக சுற்றி வரக்கூடிய திறன் கொண்டது. 335 கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த துப்பாக்கியின் மூலமாக நமக்கு எதிரி கண்ணில் தெரிந்தால் உடனடியாக சுட்டு வீழ்த்தக்கூடிய அவ்வளவு பவர் கொண்ட ஒரு ஹெலிகாப்டர். கடந்த ஒரு வாரமாகவே விமானப்படையினுடைய ஒத்திகை நிகழ்ச்சியால் மக்கள் ஆரவாரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விமானப்படையின் கொண்டாட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் புதிய தலைமுறை நேரடியாக பொதுமக்களுக்கு இந்த சாகசங்கள் நிகழ்த்தக்கூடிய அந்த விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் நேரடியாக அதனுடைய எந்த வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.